இன்னைக்கு இந்த வீடியோல நடிகர் வினு சக்கரவர்த்தி, நடிகை சில்க் ஸ்மிதா இந்த ரெண்டு பேரையும் பத்தி தாங்க பார்க்க போறோம். நடிகர் வினு சக்கரவர்த்தி 1945ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்திருக்காரு. இவர் தனது பள்ளி படிப்பை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியிலும் தனது பட்டப்படிப்பை AM ஜெயின் கல்லூரியிலும் முடித்தவர். படிப்பு முடிந்ததும் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டராக 6 மாதங்கள் வரை பணியாற்றியவர். பின்னர் 4 ஆண்டுகள் வரை தெற்கு ரயில்வேயில் இவர் பணிபுரிந்தார். இவருக்கு நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் நாடக குழுவில் சேர்ந்து நடிக்க தொடங்கினார். பல திரைக்கதைகளையும் இவர் எழுதியுள்ளார். கன்னட இயக்குனர் புட்டண்ண கனகலுக்கு திரைக்கதை எழுத்தாளராக பணிபுரிந்த போது தயாரிப்பாளர் திருப்பூர் மணி இவரை பரசங்கட கெண்டதிம்மா என்ற கன்னட திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த படம் 1977ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதன் பின்பு 1979ஆம் ஆண்டு இதே படம் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி என்ற பெயரில் தமிழில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள நடிகர் வினு சக்கரவர்த்தி தமிழில் மட்டும் 900 படத்திற்கு மேல் நடித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு வெளிவந்த முனி என்ற படமே இவரது 1000வது படமாகும். 2014ஆம் ஆண்டு வெளிவந்த வாயை மூடி பேசவும் என்ற திரைப்படமே இவரது கடைசி திரைப்படமாகும். இவருடைய மனைவியின் பெயர் கர்ணப்பூ. இவர்களுக்கு சரவண பிரியன் என்ற மகனும் சண்முக பிரியா என்ற மகளும் உள்ளனர். நடிகர் வினு சக்கரவர்த்தி என்றதுமே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அவரோட குரல் தாங்க. இவரோட படம் டிவியில ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்கிரீனை பார்க்காமலே அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நடிகர் வினு சக்கரவர்த்தி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இவருடைய குரல் தனித்துவம் வாய்ந்தது. இவரோட குரலுக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. ஒரு நடிகரா, திரைக்கதை எழுத்தாளரா, நல்ல மனிதரா வலம் வந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி 2017ஆம் ஆண்டு தனது 72வது வயதில் உடல்நலக் குறைவினால் மறைந்தாலும் அவர் நடித்த படங்களின் மூலம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சில்க் ஸ்மிதா, இவரின் இயற்பெயர் விஜயலட்சுமி. இவர் 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி ஆந்திராவில் ஏலூர் என்ற இடத்தில் பிறந்தவர். பிறப்பால் ஆந்திராவை சேர்ந்தவர் என்றாலும் இவரது பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள கரூர் ஆகும். வறுமையின் காரணமாக 4வது வரை மட்டுமே படித்தவர். பாக்குறதுக்கு சில்க் ஸ்மிதா ரொம்பவே அழகா வசீகரமா இருப்பாங்களாம். அதனால நிறைய பேர் இவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால சிறு வயதிலேயே இவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியதா ஆயிடுச்சாங்க. ஆனாலும் பாத்துக்கோங்க, அந்த திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சரியா அமையல. அதனால நல்ல ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காகவும் பொழப்பு தேடியும் வேலையே இல்லாம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால அவங்க சென்னை வந்திருக்காங்க. சென்னையில அவங்களோட உறவினர் வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. சில்க் ஸ்மிதா தனது திரை வாழ்க்கைய 2ஆம் நடிகைகளுக்கான ஒப்பனை கலைஞராக தொடங்கி இருக்காங்க. ஒப்பனை கலைஞர்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் பண்றவங்களா இவங்க சேர்ந்திருக்காங்க. நடிகர் வினு சக்கரவர்த்தி தான் இவங்களை 1979ஆம் ஆண்டு வெளிவந்த வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்துல நடிக்க வச்சிருக்காரு. அந்த படத்துல சில்க் அப்படிங்கிற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்கள படத்துல ஸ்மிதா அப்படிங்கிற புனைப்பெயர்ல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. படத்துல சில்க்ங்கிற கேரக்டர் ரொம்பவே வெற்றிகரமா ஓடினதுனாலையும் அந்த படத்துல ஸ்மிதாங்கிற பேர்ல இவங்க அறிமுகமானதுனாலையும் ரெண்டையும் சேர்த்து சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற பேரே இவங்களுக்கு நிலைச்சிருச்சுங்க. சில்க் ஸ்மிதாவோட கண்கள் ரொம்பவே அழகா இருக்குங்க. இவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே வசீகரமான தோற்றத்தோட இருப்பாங்க. சில்க் ஸ்மிதாவுக்கு ஹீரோயின் வேஷம் கிடைக்கல அப்படின்னாலுமே துணை நடிகையா, வில்லியா, ஒரு டான்சரா கிட்டத்தட்ட 450 படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல சில்க் ஸ்மிதா இல்லாத படமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. நடிகை சில்க் ஸ்மிதா ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டர்லயும் ஆன் ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டர்லயும் இருப்பாங்களாம். ரியல் கேரக்டர்ல இவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு இவங்கள நடிகர் மைக் மோகன் புகழ்ந்து தள்ளியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். டான்சர் சுஜாதா ஒரு பேட்டியில சில்க் ஸ்மிதா பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்க் ஸ்மிதா டைரக்டர் மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள, பெரிய இடத்துல இருக்கிறவங்கள மதிக்கவே மாட்டாங்களாம். ஆனா அங்க பின்னாடி வேலை செய்வாங்க பாத்தீங்களா, டீ போடுறவங்க, டீ எடுத்துட்டு வர்றவங்க, சாப்பாடு சமைக்கிறவங்கன்னு சின்ன சின்ன வேலைகளை செய்யறவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். நடிகை ராதிகாவும் சில்க் ஸ்மிதாவை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க படத்துல காட்டுற மாதிரி இருக்கவே மாட்டாங்களாம். சில்க் ஸ்மிதா ஷூட்டிங்க்கு வந்திருக்கும் போது எல்லாருமே அவங்கள பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் ஒருத்தர் கூட பக்கத்தில் போக முடியாதான். அவங்க கால் மேலே கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்களாம்.
ஒரு கம்பெனில ஷூட்டிங்காக சில்க் ஸ்மிதாவை கூப்பிட வந்தாங்களாம். அப்போ சில்க் ஸ்மிதா பேமெண்ட் அப்படின்னாங்களாம். நீங்க நடிச்சு கொடுத்துருங்க மேடம், நாங்க அப்புறமா பேமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு சில்க் ஸ்மிதா, நான் எதுக்காக வரணும், நீங்க எனக்கு மார்க்கெட் இருக்கு, நீங்க கேமராவை மேல வைப்பீங்கோ கீழே வைப்பீங்கோ, நாளைக்கு மார்க்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கோ, நீ பணம் கொடு நான் வரேன், இப்படியே கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்களாங்க. கரெக்ட் தானங்க. 4ஆம் கிளாஸ் வரையிலுமே படிச்சிருக்கிற சில்க் ஸ்மிதாவுக்கு நடிகர் வினி சக்கரவர்த்தி அவங்களோட மனைவி தான் ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டாங்களாங்க. நடிகை சில்க் ஸ்மிதா நடித்த கடைசி படம் ராகதாளங்கள். இந்த படம் 1996 வெளிவரதா இருந்தது. ஆனா அதே வருடம் இவங்க இறந்துட்டதுனால 2018ஆம் ஆண்டு இது வெளிவந்ததுங்க. 1996ஆம் ஆண்டு நடிகை சில்க் ஸ்மிதா ஒரு ஹோட்டல்ல அவங்க தங்கி இருந்த அறையில பிணமா கண்டெடுக்கப்பட்டாங்க. தயாரிப்பாளரா ஆகணும்னு அவங்க முயற்சித்து கடன் தொல்லை அதிகமானதுனால தூக்கு போட்டு இறந்துட்டதாகவும் செய்தி சொல்லிக்கிறாங்க. ஆனா நடிகை சில்க் ஸ்மிதாவோட மறைவு இப்ப வரையிலும் மர்மமா தான் இருக்குதாங்க. சினிமா துறை ரொம்ப பெருசுங்க. எவ்வளவோ நடிகர் நடிகையர் நடிக்கிறதுக்கு வந்தாலுமே நடிகை சில்க் ஸ்மிதா மாதிரியான ஒரு வசீகர தோற்றம் கொண்ட அழகான கண்களை கொண்ட ஒரு நடிகை கூட இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஈக்குவலா இல்லவே இல்லைங்க.